அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பிஎஸ் சைக்காலஜி ப்ளஸ் டெட்டுக்கு உரிய நம்மளுடைய டாப்பிக்கில் பியாஜே காக்னட்டிவ் டெவலப்மெண்ட்டு, எரிக்சன் சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ்ஸு, கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட். ஸோ பியாஜேவுடைய காக்னட்டிவ் டெவலப்மெண்ட் 4 ஸ்டேஜஸ்ஸு, சைக்கோ சோஷியோ ஸ்டேஜஸில் 8 ஸ்டேஜஸ்ஸு, அதுவும் எரிக்சன்து. மாரல் டெவலப்மெண்ட்டில் 3 ஸ்டேஜஸ்ஸு, அது ஒவ்வொன்றுமே 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்து பார்த்திங்களா ஒரு ஏற்கனவே ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோங்க. இப்போ ஒரு 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். பியாஜே அப்படின்னா நமக்கு காக்னட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஜீன் பியாஜே தியரி அப்படின்றது அவரது 4 ஸ்டேஜஸ் என்னென்னா, ஒன்று சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ்ஸு. ஆக்சுவலாக 0 to 2 இயர்ஸில் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ அது தான். ஓகேங்களா? ஸோ கை கால் அசைக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த லாங்குவேஜும் தெரியாது, எந்த குறியீடுகளும் சிம்பிள்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது தான் ஒரு 8 to 9 மாதத்தில் பொருட்களின் அதை பற்றி ஒரு ஸ்டேஜஸ் தெரியும். மூவ் ஆகிறது அல்லது ஒரே இடத்துல நிற்கிறது அது தெரியும். ஓகேங்களா? சென்சரி மோட்டாரில் இதுதான். ஓகே, ரெண்டாவது ப்ரிப்ரேஷனல் ஸ்டேஜஸ்ஸு. இது 2 to 7 இயர்ஸ். ஓகேங்களா? 2 to ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜஸ், முன் செயல்பாட்டு நிலை. இதில் ஓரளவு குழந்தை பயன்படுத்த துவங்கிறது, அப்பா அம்மா அப்படின்றது 2 to 7 இயர்ஸில். ஒரு 7 இயர்ஸ் 6-7 இயர்ஸில் நல்லாவே ஓரளவு பேச கற்றுக்கும். ஓகேங்களா? அது ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஒரு பொம்மைங்களை சொன்னால் மற்றது எது சொன்னாலும் அதை ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அதையுமே இது கண்டுபிடிக்கும் இந்த ஸ்டேஜஸில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தான் மூணாவதாக கான்க்ரியேட் ஆப்ரேஷனல். ஓகேங்களா? இது பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 7 to 12 இயர்ஸு. இந்த இதில் பார்த்திங்களா பல பண்புகளை சிந்திக்குவாங்க. குழந்தை 12 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா சிந்திக்குவாங்க. பொருட்களை பற்றி நல்லா கிளியராக தெரியும். அதுக்கான முன்பின் மாற்றங்களை தெரியும். கிளாசிஃபிகேஷன் தெரியும். ஏதாவது சீரியஸாக ஒரு ஆர்டராக ஏறு வரிசை இறங்கு வரிசை என்ற மாதிரி ஒரு உயரம் அளவில் எடை அளவில் வரிசைப்படுத்த தெரியும். இடம் காலம் சார்ந்த ஏதாவது கம்பேரிஷன் பண்ண தெரியும். அது ஒன்று. ஏதோ ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுத்துக்க சொன்னாங்களோ அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 12 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஆப்ஷனில் கொடுத்து கேட்குவாங்க. ஓகேங்களா? ஒரு இப்போ இதில் வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல் பற்றி எந்த ஸ்டேஜஸில் பியாஜேவனுடைய காக்னட்டிவ் டெவலப்மெண்ட்டு அப்படின்றத கேட்கலாம். அப்போ நமக்கு இது கான்க்ரியேட் ஆப்ரேஷனல் அப்படின்னு தெரியும். பருப்பொருள் நிலை அப்படின்றத நம்ம சொல்ல தெரியும். ஓகேங்களா? இது ஃபார்மல் ஆப்ரேஷனல்ன்றது கருத்தியல் நிலை தமிழில். இது குமரப்ப டீனேஜில் தொடங்குது. இது இந்த நிலையில் நேர் எதிரில் இல்லாதவை பற்றியும் யோசிக்க முடியும். ஒன்றை பற்றி சொன்னால் அதை பற்றி இமேஜினேஷன் கண்டுபிடிக்கும். அவங்களே இது பண்ணுவாங்க. அது ஒன்று. எந்த ஒரு கருத்தை நீங்கள் சொன்னாலே அது சரியாக தவறான்னு சிந்திக்குவாங்க. ஸோ அதுதான் அது. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் நம்ம ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்களா, குழந்தைகள் ட்ரையல் அண்டு எரையல் கற்றுக்கொண்டு ஒரு தானாக அறிவை வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ். ரெண்டாவது கொஷின்ஸு, ஈகோசென்ட்ரிசம் இஸ் த பெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பை விச் பியாஜே எக்ஸ்பெரிமெண்ட். தன்னோக்கு சிந்தனை எந்த முயற்சியில் மிக சிறப்பாக காட்டப்படுகிறதுன்னு 3 மவுண்டைன் டாஸ்க். ஓகேங்களா? 3 மலை முயற்சியில் குழந்தை மற்றவர் பார்வையில் இருப்பதை விளக்க முடியாமல் ஈகோசென்ட்ரிசம் காட்டப்படுகிறது. அடுத்த கொஷின், குழந்தைகள் பொருட்களை பிரிவுகளாக வகைப்படுத்தி அப்படி ஹைராரிக்கல் அப்படின்றது என்ன சொன்னோம், கான்க்ரியேட் ஆப்ரேஷனல் அப்படின்ட்டு. பியாஜே குழந்தைகளை எதனுடன் ஒப்பிட்டார் அப்படின்னு பார்த்தீங்களா, ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகேங்களா? அறிவை செயலில் உருவாக்குபவர்கள், அதனோட பியாஜே குழந்தைகளை ஒப்பிட்டார். ஓகே, ஃபார்மல் ஆப்ரேஷனல்
திங்கிங், ஃபார்மல் ஆப்ரேஷனாலேருந்து 4th ஸ்டேஜஸ். அவருடைய 4th ஸ்டேஜ் சிந்தனை. என்ன சிந்தனை? முதன்மையாக கவனம் செலுத்துவதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் ஹைப்போதாட்டிக்கல் ரீசனிங், எது சரி எது தவறுன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து என்ன ஏஜுங்க? 12 years அப்படி எபோவ். பியாஜே கோட்பாட்டினுடைய முக்கியமான என்ன குறை கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி அண்டர் எஸ்டிமேட்டட் யங் சில்ட்ரன் எபிலிட்டிஸ். ஓகேங்களா? குழந்தைகளை அவங்களுடைய திறனை விட கொஞ்சம் குறைவாக தான் காட்டுறாங்க. அப்படி ஆராய்ச்சிகள் குழந்தைகள் சில திறன்கள் பியாஜே கூறியதை விட விரைவாக அடைகிறார்கள். ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். எரிக்சனை பற்றி நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம். அவருடைய 8 படிநிலைகள், மன சமூக வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். மன சமூக வளர்ச்சி படிநிலைகள். ஸோ 8 இது இருக்கா. ஒன்று வந்து ஸ்டேஜஸ்ஸு கம்பேரிஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது சமூகத்தில் இருக்கிற செல்வாக்குகள், சமூக செல்வாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம்ஸு, இதுவும் படிநிலைகள்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்க, ப்ராப்ளம்ஸு, ஸ்டேஜஸ்ஸு. ஸோ இது வந்து 8. நிலைன்றது பார்த்திங்களா ஏஜ் குறிப்பிட்டோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்களா பிறப்பு முதல் ஓராண்டு வரை. எரிக்சனுடைய மன சமூக வளர்ச்சி படிநிலைகள் பாருங்கள் அங்கே போட்டிருக்கேன். ஸோ நிலைன்றது இது ஏஜ். ஓகே, 0 to 1 years, பிறப்பு முதல் 1 வயசு வரைக்கும். சமூகத்தில் அவங்க எப்படி செல்வாக்குகள் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்களா, அப்பா அம்மாவே டிபெண்ட் பண்ணுது. தாய் செவிலியர், ஸோ யார் வளர்க்குறாங்களோ இல்லை அம்மா, அவங்களோட தான் அதிகம். அவங்க சொல்கிறதை கேட்பாங்க, அவங்களோட தான் அதிக நேரம் இருப்பாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைகள் அப்படின்னா நம்பிக்கை வைத்தல், நம்பிக்கையின்மை. ஸோ இதுவுமே நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எந்த ஸ்டேஜ்? பேசிக் ட்ரஸ்ட்டு அண்டு மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ எரிக்சனுடைய சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் ட்ரஸ்ட்டு அண்டு மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றியும் கொஞ்சம் போட்டிருப்போம், அது சார்ந்த கொஷின்ஸு. ஓகே, செகண்ட் ஸ்டேஜு 2 yearsல் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, அவங்க தான் ரோல் மாடலாக இருப்பாங்க. சுதந்திரமாக இயங்குதல் அல்லது வெட்கப்படுதல், அட்டானமி ஆர் ஷேம் டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேஜஸ் 3 to 5 years ஆதார குடும்பம். ஸோ குடும்பமே முழுமையாக நம்பிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா, தானே முற்பட்டு செயலாற்றுதல் அல்லது குற்ற உணர்வு, இனிஷியேட்டிவ் ஆர் கில்ட்டி. ஓகேங்களா, இனிஷியேட்டிவ் ஆர் கில்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா 6 to 11 years. இந்த இதில் சுற்றுப்புறம் ஸ்கூல், பள்ளி. ஸோ ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அதுதான் அதிகப்படியான இவங்கள ரோல் மாடலாக இருக்கும். ஓகேங்களா, சுற்றுப்புறத்தை பார்த்து கற்றுக்குவாங்க, ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க கற்றுக்குவாங்க. இந்த ஸ்டேஜஸில் பார்த்திங்களா பேரண்ட்ஸ் சொல்கிறத கூட சம்டைம்ஸ் நம்ப மாட்டாங்க, ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் முழுசாக நம்புவாங்க. ஓகேங்களா, சரி, இதுக்கு என்ன ஸ்டேஜஸ் அப்படின்னா உற்சாகமாக உழைத்தல் அது தாழ் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி ஆர் இன்பிரியாரிட்டி. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரி இன்பிரியாரிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம கொஷின் ஆஸ்பெக்ட்டு எதுனாலையும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து எந்த ஸ்டேஜ், எந்த இயர், என்ன ப்ராப்ளம், யார் அந்த பீரியடில் அவங்களுக்கு டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்றது கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது 8 ஸ்டேஜஸும் தெரிஞ்சுக்கணும். பியாஜேவில் 4 ஸ்டேஜஸ், 4 ஸ்டேஜஸ்லேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏஜில் என்ன அவங்களுடைய சிம்டம்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஸ்டேஜ் அடலசன்ஸு, பீர் குரூப், ஒப்பார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. பிற குழுக்கள் விரும்பும் தலைமை, ஏதாவது லீடர்ஷிப்பாக இருக்க விரும்புவாங்க அல்லது இந்த யாருடைய லீடர்ஷிப்பில் இவங்க இருக்கலாம்னு நினைக்குவாங்க. ஓகேங்களா, சரி, என்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா தன்னை பற்றி நிலையான கருத்து, தன்னை பற்றிய தெளிவற்ற குழப்பமான கருத்து, ரெண்டுமே இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். நிறைய பசங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜஸ்ஸாக பைக் எடுத்துன்னு வேகமாக போவாங்க. அப்போ தான் பார்த்திங்களா அவங்களே லீடராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் நிறைய பேரோடு சண்டை பிடிக்குவாங்க. அந்த இது அடலசன்ஸ் ஸ்டேஜஸ்ன்ட்டு இது பார்த்திங்களா ஏஜ் ஒரு 12 to
19 வரைக்கும் இந்த அடலசன்ஸ் ஸ்டேஜஸ்ன்னு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுவாங்க, ஸ்கூல்லையுமே நிறைய சண்டை பிடிக்குவாங்க அந்த இது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து முதிர் பருவம், முதிர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? என்ன எது சரி தவறுன்ட்டு முதிர் பருவன்றது ஒரு 24 ஏஜ் வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இதில் நண்பர்கள், பால் தொடர்பு உறுப்பினர்கள், ஒத்துழைக்கும் போட்டியிடும் குழுக்கள், ஸோ அதை சார்ந்து இருக்கிற நண்பர்கள்கிட்ட சேருவாங்க, அது ரிலேட்டடாகவே பேசுவாங்க. ஸோ அதுதான் இந்த முதிர் பருவம். நெருக்கமான உருவம், ஒருமைப்பாட்டு உணர்வும் காணப்படும் இதில். நெருக்கமான உணர்வும் ஒருமைப்பாட்டு உணர்வும் இதில் காணப்படும். இன்டிமேசி ஆர் ஐசோலேஷன் இதில் வந்து அடலசன்ஸில் ஐடென்டிட்டி அல்லது ரோல் கன்ஃபியூஷன். ஓகேங்களா? ரோல் கன்ஃபியூஷன். இது ஐசோலேஷன், இன்டிமேசி. ஓகே. நடுமுதிர் பருவம் அப்படின்றது இது ஓரளவு பொறுப்பு வந்துடும் குடும்பத்தை. இந்த 24 ஏஜுக்கு மேலே பார்த்திங்களா பேரண்ட்ஸுக்கு ஏஜ் ஆயிரும், பேரண்ட்ஸுக்கு ஏஜ், அவங்களுக்கும் வயசாயிரும். நாம் பாதுகாக்கணும், நம்ம ஃபேமிலி வந்து நமக்குன்னு சில பொறுப்புகள், கடமைகள், அந்த இது உருவாகும். ஓகேங்களா? ஸோ இது ஜெனரேட்டிவிட்டி அஸ் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ராப்ளம்? ஸ்டேஜஸ். ஜெனரேட்டிவிட்டி, ஸ்டாக்னேஷன், தாராள மனப்பான்மை, தன்னுள் ஒடுங்கி செயல்படுதல். அப்படி 8th ஸ்டேஜ் முதிர் பருவம். பின்னாடி முதிர் பருவம் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லாமே கிளியர் கட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? மனித இனம், நம் இனம் அப்படின்ற ஒரு காமன் இது வரும். நேர்மையாக இருக்கணும், எதுக்கும் நம்பிக்கை இழக்கக்கூடாது, இது மாதிரின்ட்டு. ஓகேங்க. ஹீகோ, இன்டிகிரிட்டி ஆர் டெஸ்பியர். ஓகேங்களா? சரி, பியாஜே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன். எரிக்ஷன் ஓவரால் எது சொல்லிட்டு இதை நீங்கள் படிச்சிங்களா? ஓவரால் நமக்கு இது பார்த்துக்கலாம். ஸோ கொஷின்ஸு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எரிக்ஷனின் கூற்றுப்படி செய்கிற விருப்பம் எந்த நிலையில் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்களா? அட்டானமி அண்டு ஷேம் டவுட் அப்படின்றது. இது எதுனா செகண்ட் ஸ்டேஜ். சுதந்திரமாக இயங்குதல், வெக்கப்படுதல். ஸோ இது வந்து ஒரு 2 இயர்ஸில் பெற்றோரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஃபெடிலிட்டி என்ற நற்குணத்தை எப்போ வலியுறுத்துது பார்த்தீங்கன்னா இது ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுனா 5th ஸ்டேஜஸ்ஸு. தன்னை பற்றிய நிலையான கருத்து, தெளிவில்லாத கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடலசன்ஸ் ஸ்டேஜ். ஒரு பெரியவர் நெருங்கிய உறவுகளை உருவாக்க முடியவிட்டால் எரிக்சன் எந்த பிரச்சனையை முன்வைத்தார்னா ஐசோலேஷன். ஓகேங்களா? ஜெனரேட்டிவிட்டி அண்ட் ஸ்டாக்னேஷன் இது வந்து எந்த இதுனா 7th ஸ்டேஜ். ஸோ கேர், எந்த பிரச்சனையில் நல்ல தீர்வு கொடுக்கிறது அப்படின்ற தாராள மனப்பான்மை என்றது. நடு வயதில் வெற்றி பெற்றால் இது வந்து பார்த்திங்கன்னா முதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னோம், ஒரு 24 to 30 ஏஜஸ்ஸு இல்லை 35 ஏஜஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த ஏஜில் ஜெனரேட்டிவிட்டி, ஸ்டாக்னேஷன் 7th ஸ்டேஜஸ்ஸு. எரிக்சனுடைய வெற்றி பெற்றால் கவனிப்பு, பாதுகாப்பு என்ற நற்குணம் உருவாகிறது. ஓகே. இன்டிகிரிட்டி அண்ட் டிஸ்பியர், ஒற்றுமை மற்றும் விரக்தி அப்படின்றது பார்த்திங்களா எந்த உணர்வின் தோல்வி எதற்கு வலிவிக்குன்னு டிஸ்பியருக்கு, நம்பிக்கை இழக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்பிக்கை என்ற நற்குணம் எரிக்சன் எந்த கட்டத்துடன் தொடர்புடையதுன்னு ட்ரஸ்ட், மிஸ்ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது. நம்பிக்கை வைத்தல் மற்றும் மிஸ்ட்ரஸ்ட்லேயும் அதே தான், நம்பிக்கை இல்லாத தான் இதில் தான் வரும். எரிக்சன் படி பள்ளி குழந்தையின் மைய நற்குணம் வந்து பர்பஸ். சரி, நெக்ஸ்ட்டு வந்து கோல்பெர்கனுடைய 3 ஸ்டேஜஸ் மாரல் டெவலப்மெண்ட்டில். 1 மரபுக்கு முற்பட்ட நிலை, 2 மரபு நிலை, 3 மரபுக்கு பிற்பட்ட நிலை. ஓகேங்களா?
வயது பார்த்திங்களா 4 to 10, 10 to 13, 13 ஏஜ் எபோ. ஓகேங்களா? ஓகே. ஸ்டேஜஸ் தான் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்றது. இது ஃபஸ்ட்டு அந்த 50 கொஷின் பார்க்குறப்ப நிறைய பார்த்தோம். ஒன்று தண்டனை, வெகுமதி. தண்டனை, வெகுமதி இதில் இருந்துடும். இது வந்து பிடித்தவை, பிடிக்காதவை. பிடித்தவை, பிடிக்காதவை. நல்ல பையன், நல்ல பிள்ளை. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். சமுதாய மனித நோக்கு. உலக ஒழுக்க நோக்கு. ஸோ இதுதான். இதுக்கு அடுத்து தான் இருக்கும் என்னென்னா தண்டனைன்றது எதனால் கொடுக்குறாங்க, வெகுமதி எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, கொஷினு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்டுன்றது இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ்ஸு. ஸோ அவாய்டிங் பனிஷ்மெண்ட் அப்படின்னு. இது எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா தண்டனையை தவிர்ப்பதற்காக, அவாய்டிங் பனிஷ்மெண்ட்டுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், நீ என்ன செய்கிறாய், நான் உனக்கு செய்கிறேன் என வலியுறுத்துறது வந்து ஸ்டேஜ் 2. ஓகே. இது பிடித்தவை, பிடிக்காதவை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2ல் இன்ஸ்ட்ருமெண்டல் எக்ஸ்சேஞ்ச் எண்ணத்தை வலியுறுத்துகிறது. அதான் மேலே இருக்கிறதுக்கு. குட் பாய், குட் கேர்ள் அப்படின்றது பார்த்திங்களா நம்ம பார்த்துருக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜஸில் மரபு நிலையில் 10 to 13 ஏஜில் தேர்டாக இருக்கிறது, தேர்டு, ஃபோர்த்து. ஸோ குட் பாய், குட் கேர்ள். இது லா அண்ட் ஆர்டர். மேஜராக 3 ஸ்டேஜஸ் கோல்பெர்க். இது மாரல் டெவலப்மெண்ட்டில் மரபுக்கு முந்தைய நிலை, மரபு நிலை, பிந்தைய நிலை, பிற்பட்ட நிலை. ஏஜ் 4 to 10, 10 to 13, 13 ஏஜ் எபோ. இதில் சப்டிவிஷனாக டோட்டலாக 6 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு மரபுக்கு முற்பட்ட நிலையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஸோ ஒபீடியன்ஸ் அண்டு ஃபஸ்ட்டு இருக்கிற கொஷின்ஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்டு. ஓகேங்க. அடுத்தது பாதி யூ டூ ஃபார் மீ, ஐ டூ ஃபார் யூ. ஓகேங்களா? தேர்ட் பாரு குட் பாய், குட் கேர்ள். ஸோ அதுதான் தேர்டு. இது லா அண்ட் ஆர்டர். இதில் சமுதாயத்தில் சொசைட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. 6th வந்து யூனிவர்சல், அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது. ஓகேங்களா? யூனிவர்சல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இது குட் பாய், குட் கேர்ளில் உங்களுக்கு எந்த மாதிரி ஏஜ் கேட்டால் 10 to 13 சொல்லலாம். எந்த மேஜர் ஸ்டேஜ்னால் மரபு நிலைன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி கரெக்டாக சொல்லிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ கெய்னிங் சோஷியல் அப்ரூவல். ஒரு காவலர் சட்டம் அதை கடைபிடிக்கிறாருன்னா எந்த ஸ்டேஜஸ்னால் ஸ்டேஜ் 4. சட்டங்களை மக்கள் நலனுக்காக மாற்றலாம் என்ற கருத்து எந்த நிலைக்கு சரியாக அப்படி என்பது சமுதாய மனித நோக்கு. ஓகேங்களா? அது வந்து ஸ்டேஜ் 5. உண்மையான நெறி சிந்தனை எதுன்னா யூனிவர்சல் ட்ரூத்து தான். ஸோ ஸ்டேஜ் 6 தான். உலகம் எங்கே போற்றப்படுது. கோல்பெர்க் கோட்டைப்படி மைய கருத்தை சிறப்பாக வெளிப்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்களா மாரல் ரீசனிங் ப்ரோக்ரஸ் இன் ஸ்டேஜஸ் அக்ராஸ் ஏஜ் வைஸ் இருக்கிற இதுதான். ஓகேங்களா? சரி, திரும்ப பியாஜேல் அப்படியே ஆர்டரை அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. பிறப்பு முதல் 2 வரை நீளம் பியாஜே நிலை வந்து சென்சரி மோட்டார். ஸோ 0 to 2, 2 to 7, 7 to 12, 12 above. ஓகேங்களா? ஓகே. கன்சர்வேஷன் ஆஃப் வால்யூம் இஸ் டைப்பிக்கலி அச்சீவ்ட் அட் வாட் ஏஜ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்களா 7 to 11 years. பியாஜேவில் ஸ்கீமா என்ற சொல் அறிமுகப்படுத்துவார். அது என்னென்னா மென்டலி அறிவை ஒழுங்குபடுத்தும் மன கட்டமைப்பு. ஸோ மென்டல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்.
முன் செயல்நிலை குழந்தை பாதுகாப்பு சிந்தனையில் தோல்வியடைவதற்கான காரணம் எதுன்னு சென்ட்ரேஷன். பியாஜே கூற்றுப்படி அடாப்டேஷன் இரண்டையும் உள்ளடக்கியது. எதுனா அசிமிலேஷன் அண்ட் அக்கமடேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான இது. அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் சயின்டிஃபிக் திங்கிங் இன் பியாஜே ஸ்டேஜஸில் ஃபார்மல் ஆப்ரேஷனில் எரிக்சனுடைய சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்டில் அடுத்து இருக்கிற ஒரு 5 to 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். சேம் அப்படின்ற ஸ்டேஜஸ் பார்த்திங்களா, எதுன்னா எக்ஸசிவ் பேரண்டிவ் கண்ட்ரோல். முதிர் வயதில் எரிக்சன் கூற்றுப்ப முக்கிய பணி எதுன்னா ஐடென்டிட்டி. ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ்ஸு, ஃபஸ்ட்டு இருக்கிறது அவருடைய படிநிலைகளில் ஃபஸ்ட்டுன்றது நம்பிக்கை. செகண்ட் வந்து அட்டானமி சேம் டவுட்டு. ஓகேங்களா, செகண்ட் அட்டானமி அண்டு சேம் டவுட்டு. தேர்டு வந்து இனிஷியேட்டிவ் அண்டு கில்ட், தானே முற்பட்டு செயலாட்டுதல். ஃபோர்த் வந்து இண்டஸ்ட்ரி இன்ஃபீரியாரிட்டி. ஃபிஃப்த்து ஒன்று ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன். முக்கிய பணின்றது இதுதான், ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன். ஏன்னு பார்த்தீங்களா, அடலசன்ஸ் ஏஜில் இது முக்கியமாக. ஸோ பார்த்தீங்களா இதுங்க 12 to 19 ஏஜ், இந்த ஏஜில் தான் அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வரும். சிக்ஸ்த்து ஒன்று வந்து பார்த்திங்களா இன்டிமேசி அண்ட் ஐசோலேஷன். செவன்த் ஒன்று பார்த்திங்களா ஜெனரேட்டிவிட்டி அண்டு ஸ்டாக்னேஷன். எயித்து ஒன்று வந்து ஈகோ இன்டிகிரிட்டி அண்ட் டிஸ்பியர். ஜெனரேட்டிவிட்டி அண்ட் ஸ்டாக்னேஷன்ன்றது கேர். விஸ்டம் இஸ் த ஃபைனல் விச் இஸ் கெயின்டு அப்படின்னு பார்த்தீங்க. இன்டிகிரிட்டி அண்ட் டிஸ்பியர். முன் பள்ளி குழந்தைகள், ஏ ப்ரீ ஸ்கூல் சைல்டு டெவலப்ஸ் விச் இன் எரிக்சன் மாடல் அப்படின்னா பர்பஸ். தொழில் மதிப்புகள் குறித்த குழப்பத்தில் இருக்க ஒரு முதிர் வயது எதற்குள் இருக்கிறது அப்படின்னா ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன். ஸோ அடலசன்ஸ் ஏஜில். லவ் என்ற நற்குணம் எந்த சிக்கலை கலந்ததுன்னா இன்டிமேசி அண்ட் ஐசோலேஷன். இந்த பருவத்தில் பார்த்திங்கன்னா பிறருடன் ஒத்துழைத்து அல்லது போட்டியிட்டு செயல்பாடுகள், பிறரிடம் அன்பை செலுத்தவும் அன்பை பெற்றுக்கொள்ளவும் விளைவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எதுன்னா அடலசன்ஸ் ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது, முன்முதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்பர்குடைய மாரல் டெவலப்மெண்ட்டு 3 ஸ்டேஜஸ்ஸு, ப்ரீ ப்ரெசண்ட்டு போஸ்ட்டு. ஓகே, நெறி சிந்தனை மாரலிட்டி எதனால் அப்படின்னா ரிவார்ட்ஸ் அண்டு பனிஷ்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த சப் ஸ்டேஜஸில் 6th ஃபஸ்ட்டு இருக்கிறது. யுனிவர்சல் எத்திக்ஸு 6th. சோஷியல் லாஸ்ன்றது பார்த்திங்களா 5th. ஓகே, பாரம்பரிய கன்வென்ஷனல் மாரலிட்டி வந்து சொசைட்டி ரூல்ஸ் அண்டு சோஷியல் அப்ரூவல். சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன் அப்படின்றது போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் 5th. ஒருவர் சட்டத்தை கடைபிடிப்பார், அது வந்து ஸ்டேஜ் 6. அது நீதியையும் சமத்துவத்தையும் காக்கிறது. அதுவே லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்களா அது வந்து வேறு ஸ்டேஜஸ். ஓகேங்களா, 4th ஸ்டேஜ் லா அண்ட் ஆர்டர். லாவை எப்படி கடைபிடிக்குவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றது யூனிவர்சல் எத்திக்ஸ்ன்றாங்க இல்லைங்களா, அதுதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து தண்டனை வெகுமதி, பனிஷ்மெண்ட் ஒபீடியன்ட்டு. செகண்டு வந்து பிடித்தவை பிடிக்காதவை. தேர்டு வந்து நல்ல குட் பாய் குட் கேர்ளு. ஃபோர்த்து வந்து லா அண்ட் ஆர்டரு. ஃபிஃப்த்து வந்து சொசைட்டியில் இண்டிவிஜுவாலிட்டி
சிக்ஸ்த்து யூனிவர்சல் எத்திக்ஸ்ன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க காமனாக. ஓகே, எந்த நெறி சிந்தனை பெரியவர்களிடம் அரிதாக காணப்படுது? போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜஸ். சட்டம் ஒழுங்கு ஸ்டேஜ் 4. ஓகே, தண்டனை வெகுமதி, பிடித்தவை பிடிக்காதவை, குட் பாய் குட் கேர்ள். ஓகே, லைக் அன்லைக்கு. ஸோ இது ஒபீடியன்ட் பனிஷ்மெண்ட். நெறி வளர்ச்சி எதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். மொழி வளர்ச்சிக்கான அடித்தளம் பியாஜேவில் வந்து சென்சரி மோட்டாரில் தான் ஃபஸ்ட்டு. கன்சர்வேஷன் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னா லிக்விட் அண்டு பீக்கர்ஸ். கண்ணாடியின் வடிவம் மாறினாலும் நீரின் அளவு மாறாது. அது எதுன்னா 7 to 11 இயர்ஸில். ஸோ அது எது ஃபஸ்ட்டு சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ் வந்து 0 to 2, ப்ரீ ஆப்ரேஷ்னல் 2 to 7, ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா 7 to 11 இயர்ஸில். இதில் தான் கன்சர்வேஷன் ஒரு குவான்டிட்டி அளவு, கிளாசிஃபிகேஷன், வரிசைப்படுத்துதல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அண்ட் ஹைபோதீசிஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், கருத்தியல் நிலை. எது சரி எது தவறு அப்படின்னு அவங்கள பகுத்தறிவாக சிந்திக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். ஆஃப்டர் 12 ஏஜில் மேஜர் சேலஞ்ச் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன். எரிக்சனுடைய லாஸ்ட் இது வந்து இன்டிகிரிட்டி அண்ட் டிஸ்பியர். ஓகே, ஸோ இன்டிகிரிட்டி அண்ட் டிஸ்பியர் வந்து விஸ்டம். ஓகே, முதியோர் ஞானம் கொண்டு வாழ்க்கையை முழுமையை இனிஷியேட்டிவ் அண்ட் கில்ட்டி. ஸ்டேஜ் இதில் சோஷியல் அப்ரூவல் ஃபஸ்ட்டு. இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது லாஸ்ட் ஸ்டேஜ். இது உலகளாவிய நிதி லாஸ்ட், போஸ்ட் கன்வென்ஷனல். சிறப்பாக விளக்கும் கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மாரல் ரீசனிங் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் 6. ஓகே ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸு நல்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கேங்க. நீங்கள் இதை பார்த்துட்டிங்களா சைக்காலஜியில் இந்த 3 சைக்காலஜிஸ்ட் பற்றி நல்லா கிளியர் கட்டாக நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, டெட்டுலேயும் யூனிட் 2ல் இது 3 பேர், மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அதில் 3 பேரை நம்ம கவர் பண்ணிட்டோங்க. தேங்க்யூ.